மும்பை தனியார் நிறுவன கப்பல் உரிமையாளரை கண்டித்து புதுச்சேரி மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மும்பை தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் மணல் அள்ளும் பணியின் போது முகத்துவாரத்தில் தரை தட்டியதால் கப்பலின் உதிரி பாகங்கள் உடைந்து கடலில் விழுந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடலில் விழுந்த உதிரி பாகங்களை கப்பல் நிறுவனத்தின் ஊழியர்கள் அகற்றாமல் சென்றுவிட்டனர். இந்நிலையில் புதுச்சேரி மீனவர்கள் விசைப்படகில் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றபோது படகுகள் சேதமடைந்தது. இந்நிலையில் உதிரி பாகங்களை அகற்றாது மும்பை கப்பல் நிறுவனத்தின் உரிமையாளரை கண்டித்து புதுச்சேரி மீனவர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் 300க்கும் மேற்பட்ட படகுகள் தேங்காய்திட்டு துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. போன மாதம் 27ஆம் தேதி நம்ம உப்பளம் துறைமுகத்திலிருந்து ஒரு மணல் எடுக்கும் பாஜி வெளியே போயிருக்காங்க. அந்த பாஜி தரை தட்டி பல டன் உள்ள 2 பிளேட்டு கீழே விழுந்திருக்குது. அந்த விழுந்த உடனே அவங்க யாரும் எந்த ஒரு தகவலும் தெரிவிக்கல. விசைப்பட உரிமையாளர் சங்கத்தில் தெரிவிக்க நாங்கள் எப்போதும் போத தொழிலுக்கு போயின்னு இருக்கும்போது இடிபட்டு சேதம் அடைஞ்சிட்டுது. அதை சரி செஞ்சு மீண்டும் அந்த போட்லாம் யாரும் தொழிலுக்கு போகல. இப்போ அதை எடுக்கிறதுக்கான முயற்சி நாங்களும் பண்ணிட்டு இருக்கோம். போர்க்கால அடிப்படையில் அந்த பாஜியோட உரிமையாளர் தான் அதை அப்ரூவ் செய்து தர வேண்டும். நேற்றிலிருந்து எந்த போட்டுமே தொழிலுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாங்கள் நிறுத்திட்டோம். ஏன்னா போகிற போட்டு எல்லாமே போய் அதில் அடிபட்டு மீண்டும் திரும்பி வருதுன்றதால யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தம் செஞ்சு வச்சிருக்கோம். இதுக்கு முழு பொறுப்புமே அந்த பாஜினுடைய உரிமையாளர் தான். 11 போட்டுக்கும் அந்த நஷ்ட அந்த உரிமையாளர் மட்டும்தான் வழங்க வேண்டும்.